சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்திலே இருக்காங்க. அந்த குழந்தைய என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க காவியா வராங்க. காவியா வந்தவுடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்ன மருமகளே கல்யாணத்துக்கு வருவேன்னு பார்த்தேன். கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நானும் வந்துரலான்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்த" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ராஜாங்கத்துக்கிட்டயும், சேதுகிட்டயும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவ காட்டுறாங்க. இந்த வீடியோவ பாருங்க. ஆனா வாய்ஸ் கேட்கல. அந்த வாயோட அசைவ வச்சு கண்டுபிடிச்சு பேசுறவங்களையும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காவியா காட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக தமிழ்ச்செல்வி மாதிரி யார் பேசினாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்ன பேசினாங்க அப்படின்றதையும் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, செம்ம கடுப்பாயிட்டு ஐஸ்வர்யாவ அடிக்க போறாங்க. "என்ன இதெல்லாம் உன்னோட வேலை தானா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐஸ்வர்யாவ அடிக்க போனத பார்த்த ஐஸ்வர்யாவோட அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "என்ன மாப்பிள்ளை கல்யாணம் ஆகி 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள என் புள்ளைய அடிக்க நீங்க கை ஓங்குறீங்க. நான்லாம் நடக்கிறதே வேற. போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, சொல்லின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சாவித்திரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. "அண்ணன் நான் சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா? அவங்க நம்ம வீட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாரியெல்லாம் பண்ணியிருக்காங்க." அப்படின்றாங்க. அப்ப ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, ஐஷு நீ தைரியமா பேசு. ஆமா நாங்க பணத்துக்காக தான் பண்ணோன்ற மாரி பேசு." அப்படின்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, ஆமா பணத்துக்காக தான் பண்ணோன்றாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, ஆமா என்ன இல்லாதவ வந்து இந்த வீட்ல அந்த தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் அனுபவிக்கிறத எங்களால ஏத்துக்க முடியல. அதனால தான் என்னோட அண்ணா பொண்ண நான் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ண வச்சேன். எல்லா சொத்தும் இப்ப எங்களுக்கு தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப சேது பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கிட்ட, "அப்பா என்னப்பா இந்த மாரி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜாவும் பார்த்தீங்கன்னா, "ஐயா சேது நீ ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னம்போது, நான் தான்யா உன்னோட மனச நான் மாத்தியிருக்கணும். நீ எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு நானும் கரெக்ட்டுன்னு நெனச்சு இருந்துட்டனே. நானும் தப்பு பண்ணிட்டேனேய்யா. இப்ப என்ன பண்றது? தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணலையே. அந்த குழந்தைய எப்படி அவ வளர்க்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாவும் ஃபீல் பண்றாங்க. அப்ப காவ்யா பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு டைம் தமிழ்ச்செல்வி மேல நீங்க ஏதாச்சும் ஒரு பழிய போட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காவ்யா கிளம்பிடுறாங்க. ராஜாங்கம் சேதுகிட்ட பார்த்தீங்கன்னா, அ மோகனா பேசுறாங்க. "தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணலையே. நம்ம என்னதான் இப்ப பண்றது? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "எப்படிப்பா அவ மூஞ்சில நான் முழியிறது? அவ என்ன பார்த்தா கோவப்படுவாளே! இந்த குழந்தை ரெட்டை குழந்தை பொறந்திருக்குன்னு அவளுக்கு தெரியாது. இத தூக்கிட்டு போனாலே அவங்க வீட்ல இருக்கிறவங்க மேல தான் அவ கோவப்படுவா. எதுக்கு நீங்க குழந்தைய எடுத்துன்னு போய் குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. என்னப்பா இப்ப பண்றது?" அப்படின்றாங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "எது நடந்தாலும் பரவாயில்லப்பா. தப்பு இல்லன்னு தமிழ்ச்செல்வி மேல இல்லன்னு தெரிஞ்சுச்சு. நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது தான் கரெக்ட்டு. வாப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோகனா, சேது, ராஜா அவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.